Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. ஆலிவ் ஆயிலை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது நம்ம நடைமுறையில அதிகமா யூஸ் பண்றது இல்ல. பட் அந்த ஆலிவ் ஆயில்ல நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆலிவ் ஆயில்ல இருக்க ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஆக்னி வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஆக்னி வந்திருந்தா கூட அதை குணப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெயில்ல போறதுனால சன்பர்ன் ஆயிருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த ஆலிவ் ஆயிலை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது அந்த சன்பர்ன் கூட கம்மி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிறேன். இது கூட ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம ஆலிவ் ஆயில் கூட லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க போஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை கழுவிக்கோங்க. இதை நீங்கள் வீக்லி 2லேருந்து 3 தடவை பண்ணலாம். இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுலில் ½ டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு நேச்சுரலான க்ளோவை கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 இல்லாட்டா 3 தடவை ட்ரை பண்ணலாம். இதை பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ட்ரை பண்ணலாம். அதே போல் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும். கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்க பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயிலில் நீங்கள் நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரெண்டுக்குமே ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை எடுத்துக்கோங்க. அது கூட 2லேருந்து 3 ட்ராப் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவும் எப்படி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்போ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்களோட ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணும். நான் ஒரு ½ கப் நல்லா பழுத்த பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் தேன் ஊற்றிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பப்பாயா பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 தடவை ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தடவை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். உங்களோட ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பை டூத் ப்ரஷ் இல்லாட்டா உங்கள் விரலை யூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணும்போது ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். லிப்ஸை போட்டு தேய்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேபிஸ் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும், உங்களுக்கு பிங்க் லிப்ஸ் கிடைச்சிடும்.
இது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கும் பொழுது இது வந்து 15 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயிலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் 5 தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியலன்னா அதோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ரேவதி.